المتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. இறைவா, நாங்கள் மறந்து செய்த பாவங்களுக்காக வேண்டியும், யா அல்லாஹ், நாங்கள் செய்த குற்றங்களுக்காக வேண்டியும் எங்களை குற்றம் பிடிக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் அதிகமான சோதனைகளை ஒரு மனிதனால் அவரால் தாங்க முடியாத சோதனைகளை, அவரால் தாங்க முடியாத கஷ்டங்களை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். எந்த மனிதனுக்குமே அல்லாஹ் கொடுக்க மாட்டான். தாங்க முடியாத அளவுக்கு ஒரு கவலையையோ, தாங்க முடியாத அளவிற்கு ஒரு சோதனையோ, ஒரு சிரமத்தையோ அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏன்னா அது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு கருணையான குணம். அது அதையும் மீறி ஒரு மனிதனுக்கு தாங்க முடியாத சிரமம் ஏற்படுது, ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ் வழங்கவில்லை. அல்லாஹ் அவருடைய புறத்திலிருந்து அல்லாஹ் வழங்கல. மாறாக அவர் செய்த தீமைகளின் காரணத்திற்காக வேண்டி அவர் கைகளால் அதை அவர் தேடிக்கொண்டது என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்ப அல்லாஹ் காரணம் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு சோதனை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். காரணம் இல்லாம கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். காரணம் இல்லாமல் சிரமங்களை அல்லாஹ் வழங்க மாட்டான். ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த சிரமங்கள், கஷ்டங்கள், சோதனைகளுக்கு அதிகமாக ஒரு மனிதனை சேருது அப்படின்னு சொன்னா அது காரணம் என்ன? அவன் கைகளால் அவன் தேடிக்கொண்டது என்பதாகவே என்ன சொல்றான் அல்லாஹ் சில ஒரு வசனத்துல அல்லாஹ் பேசி காண்பிக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்கிறான். நீங்க என்கிட்ட துவா கேளுங்க, யா அல்லாஹ், நாங்கள் மறந்த நிலையில பாவம் செஞ்சிருப்போம். நாங்க மறந்த நிலையில நாங்கள் பாவங்கள் செய்திருந்தாலும், அல்லது தவறு என்று தெரிந்தே தவறு செய்திருந்தாலும், இந்த ரெண்டு விதமான பாவத்திற்காக வேண்டி நீ எங்களை குற்றம் பிடிக்காதன்னு இந்த துவாவை நம்ம கேட்டோம்னா, இது போன்ற தாங்க முடியாத சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்களை விட்டு என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் பாதுகாத்துவான். அதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக இந்த துவாவை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் பரிபூர்ணமான முறையில ஒழு செய்துவிட்டு, உங்களில் ஒருவர் பரிபூர்ணமான முறையில ஒழு செய்துவிட்டு, எந்த விதமான காரணமும் இல்ல, அவர் வீட்டுல ஒழு செய்யறாரு. அவர் ஒழு செய்வதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தொழுகைக்காக வேண்டி. உங்களில் ஒருவர் பரிபூர்ணமாக வேற எந்த காரணமும் இல்லாம தொழுகைக்காக வேண்டி மட்டுமே நோக்கத்தோடு அவர் ஒழு செஞ்சு விட்டுட்டு அவர் பள்ளிவாசலை தேடி நடந்து வந்தார், அல்லது அவர் பள்ளிவாசலை தேடி வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் திடீரென தொலைந்து போயிட்டாரு, தலைமறைவாயிட்டாரு, காணாம போயிட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு அவர் வந்தாருன்னா அந்த வீட்டுக்காரவங்க எப்படி மகிழ்ச்சி அடைவார்களோ அதே போன்று எல்லாம் வல்ல இறைவன் பள்ளிவாசலை நோக்கி வீட்டுல ஒழு செஞ்சுட்டு தொழுகைக்காக வேண்டி என்கின்ற நோக்கத்தோடு பள்ளிவாசலை நோக்கி ஒருத்தர் வரும் பொழுது எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ அல்லாஹ்வினுடைய மகிழ்ச்சி எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் நம்மை தயார் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சி நமக்கு கிடைச்சிருக்கிறது. இதுல இந்த ஒழுவை பற்றி பார்க்கும் பொழுது இந்த ஒழுவிற்கும் நாம் செய்த பாவத்திற்கும் தொடர்பு இருக்கு. ஒழு செய்வதன் மூலமாக ஒருத்தர் ஒழு செய்வாரு. ஒழு செய்யும் பொழுது கைகளை கழுவுறோம், முகங்களை கழுவுறோம், மூக்குக்கு அதாவது நாசிக்கு நீர் செலுத்துறோம், காதினுடைய துவாரங்களை துடைக்கிறோம், தலைக்கு மசகு செய்யறோம், கைகளை முட்டி வரைக்கும் கழுவுறோம், கால்களை கழுவுகின்றோம். இந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவும் பொழுதும் அந்த உறுப்புகள் செய்த பாவங்கள் அந்த தண்ணீரோடு செல்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒழு செய்யும் பொழுது பாவங்கள் என்ன செஞ்கிறது? அழிக்கப்படுகின்றது, பாவங்கள் அழிகின்றது என்பதாக சொல்றாங்க. இன்னும் ஒழுவினுடைய சிறப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது மறுமை நாளையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னுடைய உம்மத்தார்களை ஒழு செய்த அடையாளத்தை வைத்து நான் கண்டு கொள்வேன் என்பதாக குறிப்பிட்டார். எல்லா நபிமார்களுடைய உம்மத்தும் நிற்கும் பொழுது
என்னுடைய உம்மத்தார்கள் ரொம்ப அதிகமா, நிறைய பேர் என்னுடைய உம்மத்தார்கள் தான் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. நான் எதை வச்சு அடையாளம் கண்டுக்குவேன்னு சொன்னா, ஒலு செய்வதை வைத்து என்னுடைய உம்மத்தார்களை நான் அடையாளம் கண்டு கொள்வேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். பரிபூர்ணமான முறையில ஒலு செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான். ஒலு செஞ்சுட்டு வீட்டிலேயே ஒலு செஞ்சுட்டு பள்ளிவாசலை நோக்கி தொழுகைக்காக வேண்டி வர்றாரு பாருங்க, இவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான். இன்னும் சொல்லப்படுகின்றது, இவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கின்றான். இவர்கள் செய்த குற்றங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இவர்களை குற்றம் பிடிக்க மாட்டான். இவங்க மேல என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் கருணை காட்டுவான் என்பதாக நாம ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். பரிபூர்ணமான முறையில ஒலு செய்து விட்டு வீட்டிலிருந்து ஒருத்தர் பரலான தொழுகை என்ற காரணத்திற்காக வேண்டி மட்டுமே பள்ளியை நோக்கி வந்தார் அப்படின்னு சொன்னா, இஹ்ராம் கட்டி கொண்டு ஹஜ்ஜு செல்லக்கூடியவர்களுக்கு என்ன நன்மையை அல்லாஹ் வழங்குவானோ அந்த நன்மையை இவருக்கு வழங்குவான் என்பதாக இந்த ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதுல இடம்பெறுது. இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, பாவங்களை அழிப்பதற்கு நிறைய இபாதத்துகளை அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கிறான். அதுல ஒரு இபாதத்து தான் ஒலு செய்வது. அதுல ஆக மிகப்பெரிய இபாதத்து தான் இந்த தொழுகை. இன்னும் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாவங்களை அழிக்கக்கூடிய செயல்களை நாம செய்ய செய்ய அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, பாவமே செய்யாத ஒரு சூழல் அல்லாஹ் நமக்கு உருவாக்கி கொடுத்துருவான். அப்ப அது என்ன செயல்கள் என்பதாக நாம ஹதீஸ்களிலே எடுத்து பார்க்கும் பொழுது, ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இணைப்புக்கும், இணைப்புனா என்ன, உடம்புல அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகள் இருக்குதுல்ல, இந்த ஒவ்வொரு நரம்புகள், அந்த நரம்புகள் அல்லாஹ் இணைச்சு வச்சிருக்கிறானே, அந்த ஒவ்வொரு இணைப்பிற்கும் அல்லாஹ்விற்கு ஒவ்வொரு நாளும் அதற்கு நன்றி கடனாக நீங்கள் தர்மம் செய்வது உங்களின் மீது கடமை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வதுன்னு சொன்னா சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு டெய்லி தர்மம் செய்யற அளவுக்கு பொருளாதாரம் வேணும். அப்ப பொருளாதாரத்தை கொடுத்துதான் நம்ம தர்மம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. எதெல்லாம் தர்மம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், இரண்டு மனிதர்களுக்கு இடையில நீதி வழங்குதல் ஒரு தர்மம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரெண்டு நபர்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இதுதான் கரெக்ட், இதுதான் சரி என்பதாக நீதி வழங்குவது ஒரு தர்மம். இரண்டாவது சொல்றாங்க, நம்ம வாகனத்துல பயணிக்கிறோம். வாகனத்துல பயணிக்கும் பொழுது அங்கிருந்து நடந்து வரக்கூடிய ஒருவர் ஒரு பெரிய சுமைகளை தூக்கிக்கிட்டு வர்றாரு, அல்லது அங்க நடந்து வர்றாரு, நம்மள்கிட்ட உதவி கேட்கிறாரு. அவரை வாகனத்தில் அமர வைப்பது ஒரு தர்மம். அல்லது அவரை நம்ம ஏத்திக்கல, அவர் கொண்டு வரக்கூடிய பொருளை வாகனத்துல ஏற்றி வச்சு நம்ம கொண்டு வந்து இறக்கி விட்டோம்னா இதுவும் ஒரு தர்மம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மூணாவது, நீங்க நல்லவைகளையே பேசுங்க, நீங்க நல்லதை பேசுவதே ஒரு தர்மம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நான்காவது, தொழுகைக்காக வேண்டி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும், நம்ம வீட்டில இருந்து தொழுகைக்காக வேண்டி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் அது தர்மமாகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஐந்தாவது, பாதையில நம்ம நடந்து போறோம், நடந்து போகும் பொழுது அந்த பாதைக்கு இடையூறாக கிடைக்கக்கூடிய கல், முள்ளு, இந்த மாதிரி பாதைக்கு இடையூறு தரக்கூடிய அந்த பொருள்களை அந்த பாதையிலிருந்து ஒருத்தர் அகற்றாரு. கையில எடுத்து அப்படி தூக்கி ஓரமா போறோம், இல்லைன்னா காலில் அப்படி தள்ளி விடுறோம், இது ஒரு தர்மம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப இதெல்லாம் நன்மையை நமக்கு பெற்று தரக்கூடிய சுலபமான காரியங்கள். இந்த மாதிரி நன்மையான காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு புறத்துல அல்லாஹ் பாவத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கிறான், இன்னொரு புறத்துல நாம செய்த குற்றங்களுக்காக வேண்டி அல்லாஹ் குற்றம் பிடிக்காம நம்ம மேல கருணை காமிச்சிருவான். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது அல்லாஹ் இன்னும் அதிகப்படியான நன்மையான செயல்கள், நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திடுறான். அல்லாஹ் நன்மையை அதிகப்படுத்துறான். இந்த செயல்களின் மூலமாக பாவங்கள் அழிஞ்சு போயிடுது. அல்லாஹ் மன்னிப்பு வழங்குறான். அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். நம் காரியங்களை எல்லாம் நன்மையானதாக அல்லாஹ் ஆக்கி வைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் நன்மையானதாக ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி